பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி. பஞ்சமி திதி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருபவள் வராகி தாய் தான். தன் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடோடி வந்து காக்கும் தாய் உள்ளம் கொண்டவள். அவளை மன உடல் சுத்தத்தோடு வழிபட்டால் நம்முடைய பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பை தருவாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையன்று பஞ்சமி திதி வர்றது வந்து நமக்கு ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மகாலட்சுமி அருளோடு நமக்கு வராகி தாயினுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த ஒரு பழத்தை பூஜையில் வைத்து எந்த ஒரு தன லாபம் தரும் மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்தால் பணத்தை என்ன இரு கைகள் பத்தாது என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வராகி தாயை வழிபடக்கூடிய பூஜை நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி பஞ்சமி திதி 23/8/24 வெள்ளிக்கிழமை மதியம் 3:49 மணிக்கு ஆரம்பித்து 24/8/24 சனிக்கிழமை மதியம் 1:25 மணிக்கு முடியுது. நம்ம வராகியை வழிபடுவதற்குரிய நேரம் வந்து எப்போவுமே இரவு நேரம்தான். அதனால் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3:49 மணிக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறதுனால அன்றைக்கு இரவே நம்ம வராகி தாயை வழிபடலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே வழிபடலாம். பொதுவாகவே வராகி தாயை வழிபடக்கூடிய குறிப்பிட்ட நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இரவு 8லிருந்து 9. அதே நேரத்தில் சுக்கிரையும் ஹோரையும் வர்றதுனால அந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் சேர்த்து வழிபடலாம். சனிக்கிழமை அந்த நேரத்தில் வழிபட முடியாதவங்க, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வழிபட முடியாதவங்க சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வராகி தாயை வழிபடலாம். அந்த நேரத்துலேயும் வழிபட முடியாதவங்க காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் பூஜை செய்வதற்கு சிறப்பான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரங்களை எல்லாம் தவற விடாமல் நீங்கள் வராகி தாயை வழிபட்டு அவளுடைய பூரண அருளை பெறணும். இப்போ எப்படி வழிபடுறது? நம்முடைய வீட்டில் வராகி தாயினுடைய படம் இருந்ததுன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால் அலங்கரிக்கணும். இந்த சிகப்பு நிற மலர்கள் வந்து செவ்வரளிப்பூ, சிவப்பு நிற ரோஜாப்பூ, செம்பருத்தி பூவால் அலங்கரிக்கிறது நல்லது. வராகி தாயினுடைய படம் இல்லை, விக்கிரகம் தான் இருக்குன்றவங்க குறைந்தது 5 அபிஷேகங்களாவது செய்யணும். மஞ்சள், குங்குமம், பால், தயிர், இளநீர், சந்தனம்னு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வாங்கி அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைத்து ஆடை அணிவித்து பூக்களால் அலங்கரிக்கணும். இப்போ படமோ விக்கிரகமோ இல்லாதவங்க ஒரு புதிய அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு பூக்களால் அலங்கரித்து விளக்கேற்று அந்த தீபத்தில் வராகித்தாய் எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டும் வழிபடலாம். இப்போ நம்ம படம் விக்கிரகம் இருந்ததுன்னா படம் விக்கிரகத்துக்கு முன்னால் படம் அல்லது விக்கிரகத்துக்கு முன்னால் ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். உங்கள் வீட்டில் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம விளக்கேற்றலாம். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இவற்றை நிவேதனமாக படைக்கலாம். அதையும் படைக்க முடியாதவங்க பானகம் வைத்து வழிபடலாம். இப்போது பணம் சேரணும், கடன் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க பணம் சேர்கிறதுக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் தேன் கலந்த மாதுளை முத்துக்களை ஒரு பித்தளை அல்லது செம்பு, அதுவும் இல்லைன்னா கண்ணாடி கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை குறைந்தது 21 முறை, உங்களால் முடிஞ்சதுன்னா 108 முறை கூறி மாதுளை முத்துக்களால் அர்ச்சித்து வழிபடணும். அந்த மந்திரம் என்னென்னா, ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் வராகி தேவ்யை நமஹா, க்ளீம் வராகிமுகி, ரீம் சித்தஸ்வரூபிணி, ஸ்ரீம் தனவசங்கரி, தனம் வர்ஷய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் வராகி தேவ்யை நமஹா, க்ளீம் வராகிமுகி,
ரீம் சித்தஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வஹா. இந்த மந்திரத்தை 21 முறை கூறலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா 108 முறை கூறி மாதுளை முத்துக்களால் அர்ச்சித்து வழிபட்டிங்கன்னா பணம் கட்டுக்கட்டாக சேரும். அந்த பணத்தை ஈன்றத்துக்கு உங்களுடைய 2 கைகளே பத்தாது. அதனால் இன்றைக்கி தவறாமல் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வராகி அன்னையை வழிபட்டு அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்க வர நான் விடைபெறுகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு வணக்கமோ கொடுத்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்க. நன்றி, வணக்கம்.